அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் இணைந்து மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது அவர் ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவருடன் இணைந்து சப்தம பார்வையை மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிப்பதால் முன்னேற்றம், தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என பல வகையில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல விஷயங்களில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் வெற்றிக்கு உரித்தான பல நல்ல சந்தர்ப்பத்தையும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை குரு பகவானுடன் இணைந்து பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து மலவெனமல சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது. குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் 3, 4, 5 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சந்திரன். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகளும் வெற்றிகரமான சூழலும் நிறைவாக கிடைக்கும். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த தருணத்தில் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி யோகத்தில் நுழைந்து விட்டார். யோகத்திற்குரிய பலன்களை அற்புதமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. எனவே ராசியின் உச்ச அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது. எனவே கவலைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி விரைவாக வருகிறது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் இனி நினைத்த காரியத்தை நினைத்த
நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி வாய்ப்பையும், தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்களை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வரக்கூடிய நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு லாபத்தில் அவர் ஆட்சி பலம் பெற போகிறார். அதற்கு முன் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இதுபோன்ற அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாகவே வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் அது உறுதியாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான். ஏனென்றால் அவர் விரயத்தில் வலம் வருகிறார். செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் வீண் விரய செலவுகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்தாலும் கூட அது தவறாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுவதற்கான சூழல் உள்ளது. எனவே இந்த வேளையில் சில பிரச்சனைகள் வரும். அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள முயற்சி செய்யுங்கள். சற்று கால தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, விரைவாக செய்து முடிக்கிறோம் என்று இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிவிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று இந்த வேளையில் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக மங்களகாரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று புதனும் 10ல் இருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மற்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.